ஹரிஹோம் ஹரிஹோம். திருமால்பாடி ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலில் ஒயரிங் இப்போ நம்ம ஒயரிங்லாம் உள்ள கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கோபுர வாசல் வழியாக உள்ள போயிட்டுருக்கோம். இங்கே டிபி பாக்ஸ் 3 ஃபேஸுக்கான டிபி பாக்ஸ் இந்த வைக்கப்பட்டிருக்கு பாருங்கள். ப்ளூ ஆர்ஒய்பின்னு சொல்லுவாங்க, ரெட் எல்லோ ப்ளூ 3 ஃபேஸுக்கான சர்க்கியூட். இது உள்ளே நம்ம டோரை திறந்தோம்னா அதை பாருங்கள், உள்ளே பாருங்கள் பிரேக்கர் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு பாருங்கள். ஒரு ஏரியா பெருமாள் சன்னதி, தாயார் சன்னதி, சுற்று பிரகாரம் அப்படிலாம் பிரிக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த ஃபேஸ் ஒரு சமயம் சப்ளை திடீர்னு இல்லைன்னா அந்த ட்ரிப்பர் வச்சு திருப்பி விட்டுட்டோம்னா நம்ம அது அதுக்கேற்ற மாதிரி இந்த டோருக்கு இந்த ட்ரிப்பரை திருப்பினோம்னா ஒரு ஃபேஸ்லேயும் மாறும். 3 ஃபேஸும் உள்ள கோவில் உள்ள வருது. 3 ஃபேஸ் சர்வீஸ் தான் வாங்கியிருக்கிறது கோவிலுக்கு. சர்வீஸ் ஒயரை பற்றிலாம் அன்றைக்கி அந்த பைப்ஸ்லாம் வச்சுருந்தேன், அன்றைக்கி காமிச்சேன், உங்களுக்கு காமிச்சோம், அந்த வீடியோவில் காமிச்சோம். இப்போ உள்ளே ஒயரிங் பண்ணுறதை காமிக்கணும். இப்போது லைட் போடுறேன் பாருங்கள். இதோ பாருங்கள், லைட் எரியுது பாருங்கள். ஒரு லைட்டாக போடுறேன். இங்கே இந்த இடத்துல கோபுர கதவுக்கு பின்பக்கம் லைட் எல்லாமே எல்இடி லைட்ஸு வாங்கி கொடுத்துருக்குது. ஒரு உபயதாரர் இது வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் ஒரு உபயதாரர் ஒன்று பண்ணியிருக்காங்க இந்த கோவிலுக்கு. அது பண்ணி தான் இந்த வேலை திருப்பணி இந்த அளவுக்கு நமக்கு நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பெருமாளுடைய ஆசீர்வாதத்தில் அவர்களுடைய குடும்பங்கள்லாம் நல்லா க்ஷேமமாக இருக்கணும், பெருமாளை பிரார்த்தனை பண்ணணுமோ. எல்லாம் பாருங்கள், இது இதோ ரங்கநாத சன்னதி இங்கெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ இதோ அடுத்தது இங்கே வரும். இந்த மகாமண்டபத்திலே இந்த பக்கத்தில் என்னென்ன லைட்ஸ்லாம் போட்டிருக்கோன்னு காமிக்கிறேன். உள்ள சன்னதி நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா அந்த திருப்பணிக்காக இதெல்லாம் பார்க்க முடியாது. உள்ள சும்மா லைட் உங்களுக்கு போட்டு ஆப்ரேட் பண்ணி காமிக்கும். இதோ பாருங்கள், எரியுது பாருங்கள், எல்லாம் லைட்ஸ் எரியுது பாருங்கள். இந்த சுவிச்சஸ்லாம் நியூ போர்டு, நியூ சுவிச்சஸ்ஸு, ஆங்கர் சுவிச்சஸ்ஸே வாங்கி வச்சுருக்கோம். ஃபினோலக்ஸ் பைப்ஸ்லாம் ஃபினோலக்ஸ் பைப்பு, ஆங்கர் சுவிச்சஸ்ஸு, அது மாதிரி பல்ப்ஸு நம்ம இருக்கிறது ப்ளஸ் 26 வாட் எல்இடி பல்ப்ஸ் தான் போட்டப்பட்டிருக்கு. இதோ இருக்கார் பாருங்கள். இங்கே நம்ம ஆஞ்சநேய சன்னதிக்கிட்ட வந்துட்டோம். இந்த இடத்துல இந்த சுவிட்ச் போர்டு இருக்குது பாருங்கள். இந்த சுவிட்ச் போர்டுக்கு தான் இப்போது லைட் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஆன் பண்ணால் எரியுது பாருங்கள். இதோ இதெல்லாம் இந்த இடத்துல ஒரு ஆஞ்சநேயர் இப்படி தான் இருப்பா. உள்ள சன்னதி போனால் கேட்குறீங்களா, உள்ள சன்னதி போனால் அப்படி அலங்காரம் எல்லாம் மூடி தான் வச்சுருக்காங்க. அதுதான் உங்களுக்கு உள்ள சன்னதி நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அது சம்பரோஷினி கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் தான் தரிசனம் கிடைக்கும். வேறு ஒன்றும் இல்லை, விஷயம் தான். இப்போ நம்ம இந்த கல்யாண மண்டபம், மகாமண்டபத்தில் கல்யாண மண்டபம் சொல்லுவோம் இந்த மண்டபத்து பேர். இந்த இடத்துல தான் இந்த உத்திரம் கல் மாற்றப்பட்டது. இதோ இருக்கு பாருங்கள், இந்த புதிய உத்திரம் கல் இந்த இடத்துல உடஞ்சிருந்தது, உடச்சி மாற்றி எடுத்துருந்தோம் பாருங்கள். அந்த கீழே பழைய கல்லுக்காக அந்த சுவரை மட்டும் கொடுத்துருந்தோம். இப்போலாம் இதெல்லாம் எடுத்து வெளியே ரிமூவ் பண்ணிவிடுவோம். சுவிச்சஸ்லாம் அந்த வாங்கி போட்டதெல்லாம் அந்த பாருங்கள், பல்ப்ஸு போட்டிருக்குது, கவர்லாம் அந்த ஒர்க்கு பாருங்கள், இந்த போட்டிருக்கேன் பாருங்கள். கிட்டத்தட்ட 30 பல்பு. என்ன பல்ப்னா பிலிப்ஸ் 26 வாட் பல்பு, சேத்பட்டில் அரசன் எலக்ட்ரிக்கல்ஸில் வாங்கினது. இதோ பாருங்கள், லைட் எரியும், உள்ளே லைட் எரியும். இது வழியாக உங்களுக்கு இப்போ திறந்து காமிக்கிறேன்.